வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம தட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டெலிஷியஸான ஒரு தீபாவளி ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்தில் நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. மாவு நல்லா வறுப்பட்டு ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரைச்ச பவுடரையும் மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுகிட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதில் வந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிருங்க. இந்த உருண்டையை ஒரு பட்டர் பேப்பரில் வச்சுக்கோங்க. அதே பட்டர் பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மூடி வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஃப்ளாட் ஆகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தட்டையெல்லாம் பொரியிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒவ்வொரு தட்டையாக உள்ளே சேர்த்துருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷத்தில் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான தட்டை சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த தட்டை ரெசிபியும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.